இந்த நேரத்தில் பேசிட்டப்போ ஏன் உங்க கட்சி தலைவர்களை அனுப்பி வச்சிட்டீங்க? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் பேசுகிறீங்க. அவங்க 5 பேரும் போயிட்டாங்க, இவர் மட்டும் போய் தனியா பேசுறாரு. பேசுறவரு அடுத்த நாள் வர்றாருல, காலையில நம்ம விமான நிலையத்தில் இறங்குறாருங்க. இறங்கும் போது அவர் அங்கிருந்து சேலத்துக்கு போறதுக்காக உள்ளே உட்காந்துட்டாரு. வெளியில வந்தா பத்திரிகையாளராக நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே உட்காந்துட்டு அப்படியே போயிட்டார். இப்போ காலையில பத்திரிகையாளர் சந்திச்சு பேசியிருக்கார். அப்ப பேசும்போது முதலமைச்சரை பைத்தியம்னு கூட சொல்லியிருக்காரு. நல்லா ஞாபகம் இந்த சில வார்த்தைகள். அதாவது சட்டையை கிழிச்சிட்டு வெளியே யாரு சட்டையை கிழிச்சிட்டு போவாங்க? பைத்தியம். ஒரு முதலமைச்சரை நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க முன்னாடியே, இது ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்படி சொல்லாமான்னு. ஆனா ஒரு முதலமைச்சர் இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இவங்களோட நாகரிகம் என்னன்னு. இப்போ பிரச்சனை என்னங்க, நீங்க பாஜக கூட்டணி சார் வில்சன் சார் கூட நிறைய சொன்னார். அந்த காலத்துல காங்கிரஸ் எதிர்த்தோம், உண்மை. இப்பவும் காங்கிரஸ் எதிர்ப்போம், கார்பரேட் கொள்கையை எதிர்ப்போம். ஆனா இது எல்லாத்த விட ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. இந்திய நாட்டினுடைய மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இன்னைக்கு அவர் சொல்றாரு கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. யாரோட நீங்க கூட்டணி சேர்ந்திருக்க? ஒற்றை ஆட்சியை வலியுறுத்துகிற, நல்லா நீங்க ஒற்றை ஆட்சியை வலியுறுத்துகிற ஒரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி. ஆனா அண்ணாவோட கட்சி என்ன கட்சி? அண்ணா தொடங்கிய கட்சி அல்லது அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி. அவங்களோட கொள்கை என்ன? மாநில சுயாட்சி. ஆனா நீங்க யாரோட போறீங்க? யூனிட்டரி ஸ்டேட், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றவங்க கூட இல்ல, ஒற்றை ஆட்சி வலியுறுத்துகிறவரோடு போறீங்க. அப்ப என்ன ஆச்சு கோட்பாடு? காங்கிரஸ் எதிர்த்தோம். இன்னைக்கு காங்கிரஸ், எந்த காங்கிரஸ் கட்சி பல்வேறு கொள்கைகளை கொண்டு வந்து அதை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி வார்த்தையிலே சொல்லணும்னா இந்த புதிய பொருளாதார கொள்கையை கூட மறுபரிசீலனை செய்வோம். இன்னைக்கு சமூக நீதிக்காக நான் இவ்வளவு நாள் தெரியாமல் பேசாமல் இருந்து தவறு. இந்த சமூக நீதி கொள்கையை நான் மீண்டும் வலியுறுத்துவேன், நான் இதற்காக போராடுவேன் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு இருந்த அரசியல் வேற. ஆனா இதுக்கு நேரா எதிர்க்கிறவங்க யாரு? உங்க கொள்கை என்ன? அப்போ பாஜக என்பது மனு தர்மத்தை வலியுறுத்துகிற ஒரு கட்சி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாஜக என்பது சதுர்வர்ணம் மாயா சிஸ்டம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி. நீங்க மதம் மாற முடியும், இந்த நாட்டில் ஜாதி மாற முடியாது.